புகழ் அதிகாரம் பார்க்க போறோம். புகழ்னா என்ன? ஒருத்தருக்கு நல்ல குணம் இருக்கு, நல்ல செயலும் செய்யறாரு, அவரு பொது நலனுக்கு உண்டான செயல் செய்யறாருன்னு வச்சுங்க, அவங்களுக்கு ஆப்வியஸா புகழ் கிடைக்கும். ஸோ அறவழியில ஒருத்தர் செல்றப்பையும் புகழ் கிடைக்கும். புகழ் பல விதமா கிடைக்கும். பொருள் அதிக செல்வந்தர் இருந்தாலும் புகழ் கிடைக்கும். இல்ல ஒரு துறையில வல்லுநரா இருக்காங்க, இல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ்ல இருக்கிறாங்க, எதுல இருந்தாலும் சரி அவங்களுக்கு புகழ் கிடைக்கும். எல்லா இதை விட ஈதல் புகழ் தான் சிறந்ததுங்கிறத வள்ளுவர் சொல்றாரு. இந்த புகழோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஹவு டு அச்சீவ் புகழ். ஃபர்ஸ்ட் குறள் எப்படி அதை அச்சீவ் பண்றதுங்கிறத ஃபர்ஸ்ட் குறள். அடுத்த 4 குறள்ல பார்த்தீங்கன்னா, சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் இசை. இசைன்னா என்னது? புகழ். இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் புகழை 4 குறள்ல சொல்றாரு. அதை இன்டென்சிட்டி லெவல் ஹைல இருந்து ஹையஸ்ட் வரைக்கும் எடுத்துட்டு போறாரு. அதே மாதிரி இன்சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் வசை. வசைன்னா என்னது? புகழ் இல்லாத தன்மை தான் வசைன்னு அவர் சொல்றாரு. பழி. ஸோ அதுவும் ஹையஸ்ட்ல இருந்து ஹையஸ்ட் வரைக்கும் கொண்டு போறாரு 4 குறள்ல. அடுத்து ஃபைனலா கன்க்ளூஷன் நெகட்டிவ் வேல கொடுக்குறாரு. ஸோ ஒரு ஸ்ட்ராங்கா எமோஷனலோட கொடுக்கணும் அப்படிங்கிறங்காட்டி தான் நெகட்டிவ் வேல கொடுக்குறாரு. அந்த போய் சேரணும் அழுத்தி சொல்றது, அதனாலதான் நெகட்டிவ் வேலை. முதல்ல பசங்களுக்கு நம்ம அட்வைஸ் பண்ணுவோம் இல்லையா, ஒரு பாசிட்டிவ் வேலை பண்ணுவோம், அது ஒழுங்கா கேட்கலன்னா நெகட்டிவ் வேலை சொல்லுவோம், அதுக்கப்புறம் தான் நம்ம திட்ட செய்வோம். ஸோ அந்த மாதிரி பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ப்ரெஷர் கொடுக்கறக்காக தான் நெகட்டிவ் வேலை சொல்றாரு கன்க்ளூஷன். இப்போ ஒவ்வொரு குறளா பார்க்கலாம். ஹவு டு அச்சீவ் புகழ். ஃபர்ஸ்ட் குறள்ல ஈதல் இசைப்பட வாழ்தல் அது வல்லது ஊதியம் இல்லை உயிர்க்கு. இது ரொம்ப ஃபேமஸான குறள். ஈதல்னா என்னது? வறியவருக்கு ஒன்று கொடுத்தல் தான் ஈதல். ஸோ வறியவருக்கு ஒன்று ஈதல் தான் ஈகை. ஸோ அந்த ஈகை நம்ம பார்த்தோம், அது ஒரு பார்ட் இருக்கு. அதுக்கப்புறம் இசைப்பட வாழ்தல். இசைப்பட வாழ்தல்னா என்னது? ஒழுங்குபட அறவழியில வாழ்தல், அதுவும் அது வல்லது. இதை தவிர ஊதியம் இல்லை உயிருக்கு. ஊதியம்னு என்னது? சம்பளம். ஸோ பேமெண்ட் உயிருக்கு என்ன பேமெண்ட் கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த 2 தான். வரியா ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு ஹெல்ப் பண்றதும், அறவழியில இல்லறத்துல என்ன சொல்லியிருக்காங்களோ அந்த அறவழியில வாழ்றது, இந்த 2 தான் புகழை சேர்க்கக்கூடியது. இதுதான் உயிருக்கு உண்மையான நன்மை அப்படின்னா இதுதான் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் குறள்ல சொல்றாரு. அடுத்த 4 குறள்ல பார்த்தீங்கன்னா தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் புகழ், த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் இசை என்னன்னு பார்க்கலாம். அது இன்டென்சிட்டி லெவல் அப்படியே ஏத்திட்டே போவார். அது எப்படிங்கிறத பார்க்கலாங்க. உரைப்பார் உரைப்பவையெல்லாம் இறப்பார் கொன்று ஈவார் மேல் நிற்கும் புகழ். உரைப்பார் உரைப்பவையெல்லாம். ஸோ ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் எதை பத்தி பேசிட்டே இருப்பாங்கன்னு பார்த்தோம்னா, இறப்பார் அப்படின்னா எனக்கு ஏதாவது ஒன்று கொடுங்கன்னு கேட்குறாங்களா, இறப்பார் கொன்று அப்படின்னா அவருக்கு ஏதாவது ஒன்று கொடு, வறியவருக்கு ஒன்று, ஈவார்னா கொடுக்கறவங்க மேல் நிற்கும் புகழ், அந்த புகழை தான் பேசுவாங்க. இங்கேயும் ஈதல் தான். ஈதலை பத்தி இருக்கு, அதுக்கு உண்டான புகழ் இருக்கும் இல்லையா, அதை யாராவது ஒருத்தவங்க கேட்கறாங்க, ஹெல்ப்னு கேட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒன்று ஹெல்ப் பண்றாங்க பத்தியா, அவங்களோட புகழை பத்தி தான் பேசுறவங்க பேசிட்டே இருப்பாங்க. யாரு பேசுறவங்கன்னா ஊர் மக்கள் பேசுறவங்க. உரைப்பவை எல்லாமே அந்த புகழை பத்தி தான் அப்படிங்கிறத 2வது குறள்ல சொல்றாரு. புகழோட உயர்வை சொல்றாரு. மக்கள் பேசுறதே மிச்சவங்களுக்கு இவங்க அது ஹெல்ப் பண்ணாங்கப்பா, இது ஹெல்ப் பண்ணாங்கப்பா அப்படின்னு அந்த சொல்ற புகழ் தான் பேசுவாங்க அப்படிங்கிறத 2வது குறள். 3வது குறள் பார்த்தீங்கன்னா, ஒன்றா உலகத்து உயர்ந்த புகழல்லால் ஒன்றாது நிற்பதொன்று இல். ஒன்றா உலகத்து, இங்க ஒப்பில்லாத இணையில்லாத உலகத்துல எது உயர்ந்த புகழ். ஸோ உயர்ந்த புகழ் உலகத்திலே ஒப்பில்லாத அந்த உலகத்திலே உயர்ந்தது எதுனா புகழ் அல்லால், அது இல்லாம பொன்றாது நிற்பதொன்று இல்லை. பொன்றாது அப்படின்னா அழியாது இருக்கிறது.
உயர்ந்த புகழ் அல்லாம, அது இல்லாம உலகத்துல அழியாமல் நிற்கும் வேற ஒன்றும் இல்லை அப்படிங்கிறதான் இந்த குறள்ல சொல்றேன். நிற்பது ஒன்றும் இல்லை, ஒன்றாதுன்னா என்னது, அழியாது நிற்பது வேற ஒன்றும் இல்லை. புகழ் அல்லாம, புகழை தவிர அந்த உயர்ந்த புகழ் அல்லாம அழியாது நிற்பது உலகத்துல வேற எதுவுமே இல்லை, புகழ் மட்டும்தான். இதுக்கு முன்னாடி குறள் என்ன, பேசுறவங்க எல்லாருமே எதை பத்தி பேசுவாங்க, வறியவருக்கு ஒன்று ஈதலை யாரு கொடுத்தாங்களோ, ஈதல் பண்ணாங்களோ, இந்த ஈகை செய்தார்களோ அவங்கள பத்தி பேசுவாங்கன்னு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொன்னாரு. செகண்ட் பாயிண்ட் என்ன சொல்றாரு, உலகத்திலே அழியாம இருக்கிறது புகழ் மட்டும்தான்ப்பா. மக்கள் அழிஞ்சிருவாங்க, பொருள் அழிஞ்சிரும், எல்லாமே அழியக்கூடியது. அந்த புகழ் எப்பவுமே நிலைக்கக்கூடியது, அதை புரிஞ்சுக்குங்க அப்படிங்கிறாரு. அடுத்த குறள் பார்த்தீங்கன்னா, நிலவரை நீள்புகழ் ஆற்றின் புலவரை போற்றாது புத்தேல் உலகு. நிலவரை அப்படிங்க, வரைன்னா என்னது, பவுண்டரி. இந்த வரையறுக்கிறாங்கன்னு சொல்றாங்க இல்லையா, வரைபடம். ஸோ நிலவரைனா நம்ம ஒரு நிலத்துல ஒரு பவுண்டரி இருக்கு, அந்த பவுண்டரியில நீள் புகழ்னா நீண்ட புகழ். ஸோ அந்த நிலம் எவ்வளவு பவுண்டரி இருக்கோ அந்த பவுண்டரி ஃபுல்லா புகழா இருக்கு, ஆற்றின் அந்த மாதிரி புகழ் பெற்றிருக்காங்க ஒருத்தர் அப்படின்னா, அப்பேற்பட்டவங்களுக்கு புலவரை போற்றாது புத்தேல் உலகம். புத்தேல் உலகம்னா தேவர் உலகம்னு சொல்லுவோம். புத்தேல்னா புத்தேலீர்னு யார சொல்லுவோம்னா விருந்தினரை புத்தேலீர்னு சொல்றாங்க. எப்போனா இப்ப பிரிட்டிஷ் எல்லாம் வர்றதுக்கு முன்னாடி விருந்தினரை புத்தேலீர் அப்படின்னு சொல்ற வழக்கம் இருக்கு. ஓகேவா? ஸோ புத்தேல் உலகம்னா என்ன, விருந்தினரை கடவுளுக்கு ஒப்பா சொல்லுவோம், அதனால அவங்களது சிறப்பான உலகம் அப்படின்னு சொல்றது. ஸோ அந்த உலகத்துல புலவரை போற்றாது அப்படின்னா, அறிஞர் புலவர்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்கள காட்டிலும் அடுத்தவங்களுக்கு உதவி செஞ்சு அதுல புகழ் பெற்றிருப்பாங்க பத்தியா, அந்த புகழை தான் எல்லாரும் பேசுவாங்க அப்படிங்கிறாங்க. ஏன்னா இவங்க பல பேருக்கு உதவி செஞ்சு அதனால புகழ் அடைகிறது. சொன்னார் இல்லையா, ஈதல், அற வழியில வாழ்றது, இது எல்லாமே புகழ்ல மேன்மைப்படுத்துறதுக்கு உண்டான செயல். அந்த சூழ்நிலையில அவங்க புகழ் பெற்றவங்களாதான் பேசுவாங்க. புலவரை போற்றாது அப்படின்னா அதுல அறிஞர்கள்லாம் இருக்கிறவங்கள அவங்கள காட்டிலும் இவங்களுக்கு ஒரு சிறப்பு இருக்கு அப்படின்னு கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் எல்லாரும் புகழை பத்தி தான் பேசுவாருன்னு சொன்னாங்க. அடுத்தது அழியாம இருக்கும் புகழ்னாங்க. அடுத்தது அந்த புகழ் பவுண்டரி எவ்வளவு எல்லை இருக்கும், நிலம் அவ்வளவு நீண்ட புகழ் இருந்துச்சுன்னா அதை தான் பேசுவாங்க, மிச்சத்தை பேச மாட்டாங்க அப்படிங்கிறது சொல்றதுக்குதான் புலவரை போற்றாது அப்படின்னு சொல்றாங்க. மிச்சதையும் பேச மாட்டாங்க அப்படின்னு. அடுத்த நாள் 5வது குறள்ல என்ன சொல்றாரு, இன்டென்சிட்டி அப்படியே லெவல் இன்க்ரீஸ் பண்ணிட்டே போறாரு பாருங்க. நத்தம் போல் கேடும் உளதாகும் சாக்காடும் வித்தகருக்கு அல்லால் அரிது. நத்தம் போல் கேடும், நத்தம்னா ஆக்கம்னு ஒரு மீனிங் இருக்கு, சங்குன்னு ஒரு மீனிங் இருக்கு. ஸோ இங்க ஆக்கம்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஆக்கம் போல் கேடும், ஸோ புகழ் வளர்றதுக்கு ஆக்கம் புகழ் எளிதா கிடைக்காது. அது ஒரு செயல் செஞ்சு, நல்ல செயல் செஞ்சு, எல்லாருக்கும் நன்மை செய்யற மாதிரியான செயல் செஞ்சாதான் அந்த புகழ் கிடைக்கும். ஸோ அந்த புகழ் கிடைக்கிற சமயம் எப்பவுமே புகழ் கிடைக்கும்னு சொல்ல முடியுமா? ஒரு பொது நன்மை செய்யறப்போ அது கேடாவும் விளையும். ஆனா அந்த கேட்லயும் அந்த புகழ் இருக்கும், நிலைச்சிருக்கும். அதுதான் நத்தம் போல் கேடும். உளதாகும் அப்படின்னா என்னன்னா, உள்ளத ஆகிற, சாக்காடும்னா இறப்பும். அந்த சாக்காடுனா இறப்பு, உளதாகும்னா அந்த இருக்கிற புகழ் கிடைக்கிறங்காட்டி கேடும் விளையலாம், இறப்பும் இருக்கலாம். இந்த ரெண்டுமே இருக்கும். அது யாருக்குன்னா வித்தகருக்கு அல்லால் அரிது.
வித்தகர்னா என்னதுன்னா கல்வி கேள்வி எல்லாத்துலயும் சிறந்து இருப்பாங்க இல்லையா, க- அவங்கள தவிர வேற யாருக்கும் அது செய்ய முடியாது, அது ரொம்ப ரேரானது அப்படிங்கிறது தான் வள்ளுவர் 5வதுல சொல்றாரு. ஸோ இப்போ கேடுன்னு பார்த்தீங்கன்னா கப்பலோட்டிய தமிழன்லாம் இருக்காரு. அவரு பார்த்தீங்கன்னா எல்லா சொத்தையும் இழந்து தான் எல்லாத்தையும் எடுத்து யூஸ் பண்ணி தான் அந்த கப்பலே செஞ்சார். ஸோ அது ஒரு கேடு தானே. ஆனால் அது புகழ் இருக்கு இன்னை வரைக்கும். ஆனால் அது ஒரு கேடு இல்லையா, பொருட்கேடு இல்லையா, அதை தான் சொல்றாங்க. அதுக்கப்புறம் சாக்காடு சாக்காடு ஸோ புகழ் பெறக்காக தன் உயிரையே விடுறது. இப்போ புகழ் பெறக்காக இல்ல, நல்ல காரியம் செய்யறப்ப அவங்க உயிரை விடுறாங்க, அது புகழா நிலைச்சு நின்றது இறந்ததுக்கு அப்புறம். இப்போ வாஞ்சிநாதனே எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ கப்பலோட்டிய தமிழன் ஜெயிலில் போட்டப்போ அந்த ஆஸ்துரையை வந்து சுட்டுக் கொள்ளுவார். சா எங்க மணியாச்சிங்கிற இடத்துல. ஸோ அதனால அவர் பேர் நிலைச்சு இன்னை வரைக்கும் நிக்குது புகழா. ஸோ அவர் இறந்ததுக்கு அப்புறமும் அந்த புகழ் இருக்குது. இன்னொன்னு வந்து அது பொருட்கேடு விளைஞ்சாலும் அந்த புகழ் நிலைச்சு நிக்குது. இந்த ரெண்டையுமே பார்க்கிறோம். இது யாரு? வித்தகர்னா ரொம்ப தலை சிறந்த ஆஹ், ஒரு பர்சனுக்காக தவிர வேற யாராலையும் இதெல்லாம் செய்ய முடியாது அப்படிங்கிறத சொல்றாரு. ஸோ அந்த இன்டென்சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா அதில் அப்படியே ஏற்றிட்டே போவார். ஃபர்ஸ்ட் வந்து புகழ் தான் வந்து எல்லாரையும், ஒரு வறியவருக்கு உதவி செய்கிறவங்களோட புகழை தான் எல்லாரும் பேசுவாங்க. அடுத்தது உலகத்திலே வந்து எது அழிஞ்சாலும் அழியும், ஆனா புகழ் தான்ப்பா அழியாது, அதுதான் நிலைச்சு நிக்கிறதுன்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் அந்த புகழ் பெற்றிருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து நிலப்பரப்பு ஃபுல்லா, அந்த பவுண்டரி ஃபுல்லா புகழ் இருந்துச்சுன்னா அதை தான் உலகம் பேசும், மிச்சத்தெல்லாம் பேச மாட்டாங்க அப்படின்னாங்க. இது ஃபர்ஸ்ட் வந்து எல்லாருமே புகழ் ஈவாருக்கு கொடுக்குற புகழை தான் பேசுவாங்கன்னு பேசினாரு. ஆனா இதுல அதை தான் உலகம் வந்து சிறந்ததா கருதும். அந்த அறிஞர்கள்லாம் புலவர்கள்லாம் இருந்தாலும் அந்த நில பவுண்டரி ஃபுல்லா புகழ் பெற்றிருப்பாங்க இல்லையா, அதை தான் உலகம் வந்து பெரிதா நினைக்குங்கிறத 4வது குறள்ல சொல்றாங்க. 5வது குறள் பார்த்தீங்கன்னா, கேடு பொருட்கேடு விளைஞ்சாலும் சரி, இறந்தாலும் சரி, அந்த நிலைச்சு நிக்கிற பொருளை பெறவங்க யாரு அப்படின்னா அவங்க வித்தகர்கள், ரொம்ப தலை சிறந்தவங்க அப்படிங்கிறத சொல்றாரு. அப்படியே லெவல் ஏத்திட்டே போறாரு. அதனாலதான் இன்டென்சிட்டி லெவல் ஹைல இருந்து ஹையஸ்ட் வரைக்கும் கூட்டு போறாருன்னு நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். அடுத்தது பார்த்தா இன்சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் வசை. வசைன்னா என்னது? இசைனா புகழ், புகழ் இல்லாத தன்மை, அதான் பழி தான் வசை. அது எப்படி லெவல் கூட்டு போறாருங்கிறத பார்க்கலாங்க. தோன்றி புகழோடு தோன்றுக அஃதிலார் தோன்றலின் தோன்றாமை நன்று. இது ரொம்ப ஃபேமஸான குறள். தோன்றி புகழோடு தோன்றுக அப்படின்னா என்னன்னா, நமக்கு எல்லாருக்குமே ஒரு நேச்சுரல் டேலண்ட் ஒன்று இருக்கும். அதை ஐடென்டிஃபை பண்ணி அதுல பயணிச்சோம், அதற்கேத்த நன்மையை வந்து உலகத்துக்கு செஞ்சுட்டே வந்தோம்னா புகழ் கண்டிப்பா கிடைக்கும். அது நம்ம நேச்சுரல் டேலண்ட் எதுன்னே தெரியாம நம்ம நம்ம ஒரு பாதையில போனோம்னா கண்டிப்பா அது நம்ம புகழ் வராது. ஸோ அதனாலதான் அந்த மாதிரி போய் செய்யறதுக்கு செய்யாமே இருக்கலாம்ப்பா, உன்னோட ரியல் டேலண்ட் எதுவோ அதுல நீ பண்ணு அப்படிங்கறத இந்த 6வது குறள்ல சொல்றாரு. ஸோ நம்ம ரியல் டேலண்ட் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக தான் நம்ம ஸ்கூலுக்கே போகிறோம். ஸ்கூலில் போயிட்டு அதை சைன் பண்ணிக்கிறதுக்கு தான் ஸ்கூல் போகிறோம். ஆனால் இப்போ மாறிடுச்சு எல்லாம். இப்போ அடுத்தது 7வது குறள்ல புகழ்பட வாழாதார் தம் நோவார் தம்மை இகழ்வாரை நோவது எவன். இது ஒரு கொஸ்டின் கேட்டு ஆன்சரும் சொல்லார். ஸோ புகழ்பட வாழாதார் தம்மை நோவார் அப்படின்னா புகழ் இல்லாம வாழ்றாங்க பத்தியா, அவங்க தம்மை நோவார் அப்படின்னா தன்னையே வந்து நொந்து கொள்ள மாட்டாங்க. நம்ம புகழ் பெறலைன்னா நம்ம தான் காரணம்னு நினைக்க மாட்டாங்க. தம்மை இகழ்வாரை, யாராவது ஒருத்தங்க அவங்க பாருங்க தன்னலமாவே அப்படியே என்ன செல்ஃபிஷாவே வாழ்ந்துட்டு இருக்காங்க, யாருக்கும் எதுவும் செய்யறது இல்லை, அதனால புகழும் இல்லை அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு அவங்க மேல கோச்சுக்குவாங்க. இவங்க பண்ண தப்புனாலதான் இவங்க இந்த நிலைமையில இருக்காங்கன்னு அவங்க நினைக்க மாட்டாங்க. அதுதான் 7வது குறள்ல சொல்றாரு. ஸோ தன்னலமா வாழாதீங்க அப்படிங்கிறது தான் இன்சிஸ்ட் பண்றாரு. பொது நலமா வாழுங்க, உங்களுக்கு எது ஈஸியா வருமோ அதுல ஃபோக்கஸ் பண்ணுங்க, முடிஞ்சதை செய்யுங்க.
அதை தான் சொல்றாரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னும் ஒஸ்டா போவார். ஃபர்ஸ்ட் வந்து தோன்றலின் தோன்றாமை நன்றுன்னு சொல்லி முடிச்சிட்டாரு. அடுத்த பாடல்கிட்ட வந்து புகழ் இல்லைன்னா தன்னை நொந்துக்காம மிச்சவங்கள சொல்றவங்கள தான் நொந்துக்குவாங்க அப்படின்னு சொன்னாரு. அடுத்தது வசை. வசைங்கிற வேர்டை யூஸ் பண்ணாங்க. வசைனா பழி. புகழ் இல்லாத தன்மை தான் வசை. வசை என்ப வையத்தார்க்கெல்லாம் இசை என்றும் எச்சம் பெறாவிடின். ஸோ இசை என்றும் எச்சம் பெறாவிடின். எச்சம்னா என்னது? எஞ்சி நிற்பது. எஞ்சி நிற்பது என்னது? புகழ் தான். ஸோ புகழ் இல்லைன்னா வசை என்ப வையத்தாருக்கு எல்லாம். புகழ் இல்லாத தன்மை அப்படின்னா அது வசை தான். அது பழி. அந்த மாதிரி இருக்காதீங்கப்பா. 4 பேருக்கு உதவி செய்யுங்க, சமுதாயத்துக்கு உதவி செய்யுங்க, அற வழியில வாழுங்க, புகழை சம்பாதிங்க அப்படிங்கிறதான் வள்ளுவர் சொல்றார். அதனாலதான் வசைனா இங்க பழி. பழி வையத்தாருக்கு. அது அது வந்து ஒரு பழிப்பா. அவனுக்கு ஒரு புகழுமே இல்லை, ஒண்ணுமே நல்லதே செய்ய மாட்டான், தன்னலமாவே வாழ்ந்து தனக்கே எல்லாம் யோசிச்சு அப்படியே போயிட்டான்ப்பா அப்படின்னு சொல்லக்கூடாது. அந்த மாதிரி வாழாதீங்கப்பா அப்படிங்கிறத 8வது குறள்ல சொல்றாரு. அடுத்ததும் வசையை பத்தி சொல்றாரு. என்னங்கிறத பார்க்கலாம். வசையிலா வன்பயன் குன்றும் இசையிலா யாக்கை பொறுத்த நிலம். இசை இல்லான்னா என்னது? புகழ் இல்லாத உடம்பு. யாக்கைனா உடம்பு. பொறுத்த நிலம். ஸோ ஒருத்தங்க புகழ் இல்லாம இருக்காங்க அப்படின்னா நிலம் வந்து அது பொறுத்துக்குது. ஏன்னா நிலத்துக்கு உண்டான அறம் அது, அவங்களோட தன்மை. ஸோ யாரா இருந்தாலும் நிலம் வந்து பொறுத்துக்கும். புகழ் இல்லாம இருக்காங்க. வசை இல்லா. வசை இல்லான பழி இல்லாத வன் பயன் குன்றும். வளம் கொடுக்கிற அந்த பயன் இருக்குல்ல, அந்த விளைவு குன்றி போயிரும் அப்படிங்கிறாரு. ஏன் குன்றிரும் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப புகழ் இல்லாதவங்க வாழும் நாடு, அந்த நிலம் இருக்கு இல்லையா, அதுல வளம் வந்து கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும்பா அப்படிங்கறத சொல்றாரு. வசை இல்லாம வளமான அந்த பயனளிக்கும் விளைவு, அந்த நெற்பயிர்கள்லாம் இருக்கு அப்படின்னா அது வந்து அந்த அளவுக்கு பயனளிக்காது. அதனோட பயன் வந்து குன்றிரும், குறைஞ்சிரும்ப்பா அப்படிங்கிறாரு. ஏன்? எல்லாருமே சுயநலமாவே இருந்தாங்கன்னு வச்சுக்க அந்த ஊர்ல, எப்படி அந்த நிலத்துல சொல்றது கரெக்ட் தானே? எல்லாருமே அது வந்து ஒரு வசைதான், அது ஒரு பழிதான் அது. ஸோ சுயநலமாவே இருந்து யாருமே ஹெல்ப் பண்ண மாட்டாங்க அப்படின்னே இருந்தோம்னா அது ஊராவே இருக்காது. அதனாலதான் அதனோட விளைச்சல் குன்றிரும். அந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படிங்கிறாரு. ஸோ இதுதான் வந்து அந்த 4 குறள்ல வசையை பத்தியான அன்இம்பார்ட்டன்ஸ். அந்த மாதிரி இருக்காதீங்கன்னு சொல்ல வர்றாரு. அடுத்து ஃபைனலா கன்க்ளூஷன் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் வேலை கொடுக்குறாரு. ஒரு கன்க்ளூஷன் நெகட்டிவ் வேலை கொடுக்குறாருன்னா அவரோட எமோஷன், அந்த ஸ்ட்ரெஸ் பண்றாரு, அது அவ்வளோ முக்கியம்ப்பா அப்படின்னு சொல்றாரு. அது என்னங்கிறத பார்க்கலாம். வசையொழிய வாழ்வாரே வாழ்வர், இசையொழிய வாழ்வாரே வாழாதவர். என்னப்பா அது இங்க சுத்தியே அப்படி விட்டுருக்கிறாருன்னு பார்த்தோம்னா, வசை ஒழிய வாழ்வாரே வாழ்வர். வசை ஒழியன்னா இல்லாத. வசைன்னா என்னது? பழி. பழி இல்லாம வாழ்றவங்க தான் உயிர் வாழ்றவங்க. வாழ்வாரே வாழ்வர். பழி இல்லாம வாழ்றாங்க. ஸோ புகழ் பெற்று வாழ்றது ஒரு சைடு, பழி பெற்று வாழ்றது இன்னொரு சைடு. இன்னொன்னு, பழி புகழ் எதுவும் இல்லை, நார்மலா இருக்கிறவங்க ஒரு சைடு. ஓகேவா? ஸோ அந்த பழி பெற்று வாழ்றது அது ரொம்ப தப்புன்னு சொல்லி முடிச்சிட்டாரு. ஸோ இன்னொன்று வந்து நியூட்ரலா வாழ்வாங்க பத்தியா, அவங்களுக்கு உயிர் வாழ்றாங்க. ஏன்னா பழி இல்லாம இருக்கு, அவங்க உயிர் வாழ்றாங்க. ஓகேவா? அடுத்த பாயிண்ட் பாத்தீங்கன்னா, இசை ஒளிய வாழ்வாரே வாழாதவர். இசை ஒளியன்னா என்னது? புகழ்
இல்லாமல் வாழ்வாரு வாழாதவர் அப்படின்னா, புகழ் இல்லாம வாழ்றாங்க பத்தியா, அவங்க உயிர் வாழ்ந்தும் வாழாதவருக்கு சமம் தான்ப்பா அப்படின்னு. ஃபர்ஸ்ட் வந்து இங்க முன்னாடி சொன்னார் பத்தியா, அந்த எஞ்சி நிற்பது அந்த புகழ் இல்லைனாலே அவங்க வசை தான் அவங்களுக்கு ஆப்ஷன். வேற இதே கிடையாது. இதர் புகழ்ல இருக்கணும், இல்லைன்னா வசையில இருக்கணும். நடுவில் நியூட்ரல் அப்படிங்கிற ஒரு பாட்டு கிடையாது. ஆனா இருந்தாலும் இப்ப நியூட்ரல்னு நம்ம எடுத்துக்கிட்டாலும் அது பிரயோஜனமே இல்லப்பா, பழிக்கு தான் சமம் அப்படிங்கறது தான் வள்ளுவர் சொல்றாரு. ரெண்டு தான் இருக்கு தராசு, ஒண்ணு புகழ் இல்லைன்னா பழி. இது ரெண்டுல எது போகும்? இப்போ புகழ் கிடைக்கல அப்படின்னா அது உயர் வாழ்ந்தும் அது வாழாததுக்கு சமம். அதனால புகழ் பெறக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணுங்க. ஈதல் பண்ணி இசைப்பட வாழ்தலுக்கு கண்டிப்பா அதை பண்ணுங்க அப்படிங்கறதான் இன்சிஸ்ட் பண்றாரு. அதனாலதான் நெகட்டிவ் வேல ரெண்டையுமே சொல்றாரு. ஸோ பழி இல்லாம வாழ்றது உயிர் வாழ்றாங்கன்னு அர்த்தம். ஆனா அந்த புகழ் இல்லாம வாழ்றவங்க அந்த உயிர் வாழ்ந்தும் பிரயோஜனம் இல்லப்பா, வாழாதவர் தான் அப்படிங்கிறது தான் சொல்றாரு. ஓகேவா? இதுதான் இந்த புகழோட அதிகாரம். நன்றி, வணக்கம்.